வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சம்பா ரவை பொங்கல். தேவையான பொருட்கள்: சம்பா ரவை 200 கிராம், மிளகு 150 கிராம், சிறும்பருப்பு, தேவையான அளவு சீரகம், முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை, தேவையான அளவு நெய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், தேவையான அளவு எண்ணெய். நம்ம அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கோம். உங்களுக்கு அளவு தெரியறதுக்காக இதை வந்து 1 டம்ளர் 150 கிராம் தான், ஆனால் 1 டம்ளர் வச்சுருக்கேன். கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு 2.5 டம்ளர் பருப்புக்கு வரைக்கும் இப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். மூடி வேகட்டும். அதுங்காட்டி இந்த அடுப்பை பற்ற வச்சு நம்ம ரவையை வறுத்துக்கலாம். நம்ம ரவை வந்து பருப்பு வந்து தலை வெட்டி போட்டிருக்கோம். இப்போ இது 1.5 டம்ளர் போடுறோம். இப்போ இந்த ரவையை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துட்ருக்கோம். கொஞ்சம் நல்லாவே வறுத்துடணும். அப்போ தான் இந்த திருப்பி பருப்பில் போடும்போது சீக்கிரம் வெந்துடும். வறுக்காமல் போட்டிங்கன்னா கொல கொலன்னு இருக்கும். இப்படி வறுத்துட்டு போட்டால் தான் கரெக்டாக நம்ம பொங்கல் எப்படி அரிசி பொங்கல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கார சட்னி இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வந்து ரவை வறுத்தது போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது ப்ரெஷர் வந்த உடனே நம்ம இதை எடுத்து கொட்டுவோம். இப்போ வந்து பருப்பு 2 விசில் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம ரவைக்கு வந்து ஒரு 2 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா ஐயில் வச்சிடலாம். ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம். இப்போ நம்ம இதை மூடிடலாம். வெயிட் போட தேவையில்லை. ப்ரெஷர் வந்தால் ஒரு 10 நிமிஷம் ப்ரெஷர் வரட்டும், வெயிட் போடாமலே. இப்போ பாருங்கள், ப்ரெஷர் வந்து இருக்குது. இது வந்து நம்ம பருப்பு வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. நம்ம சாதா பொங்கலில் பண்ணுற அளவுக்கு 3/4 வேக்காடு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து தாளித்து கொட்டிடலாம். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எண்ணெய் கொஞ்சோண்டு விட்டுக்கலாம். மொத்தமாக நெய் விட வேணாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன்.
ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன். இது வந்து நிறைய பேர் வந்து சுகர் உள்ளவங்க வந்து இதை எப்படி வெறும்னா சாதம் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நாளைக்கு பொங்கல் எண்ணெயே தாளிக்காமல் கூட இது சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லை, குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு கிச்சடி, இதுலேயே கூட கிச்சடியும் பண்ணலாம். இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி போட்டிருக்கேன். அதாவது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. எப்பவுமே எல்லாரும் பொங்கல் பொங்கல் இப்படி எதையாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கணும். எப்போவுமே பொங்கல் வேக வைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போடணும். கிண்டிட்டு நம்ம மேலே 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுடலாம். சம்பா ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.